Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by BuyMote. BuyMote online happy shopping. BuyMote e-commerce private limited. இன்னைக்கு நான் மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்னைக்கு நாம் வேப்ப மரத்தின் அனைத்து பகுதிகளும் குணப்படுத்துவதற்கான நன்மைகள் இருப்பதை அறியலாம். வயிற்று கோளாறுகளை தடுப்பதில் வேம்பு சிறந்தது. பற்கள் மற்றும் ஈறுகளை நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. புற்றுநோய் வளர்ச்சியை குறைக்க உதவுகிறது. வேப்ப இலைகள் ஆஸ்துமாவிலிருந்து தடுக்கிறது. மேலும் வேப்ப எண்ணெய் மலிவு விலை கருத்தடை கருவியாக பயன்படுத்தலாம். இருப்பினும் வேம்பை அதிகமாக உட்கொள்ளல் சிறுநீரக செயலிழப்பு மற்றும் கல்லீரல் சேதத்தை ஏற்படுத்தும். சிலர் வேம்பிற்கு ஓய்வாதவர்களாக இருக்கலாம். மிதமான அளவுகளில் வேம்பை பயன்படுத்துவதால் அனைத்து சுகாதார நன்மைகளையும் பெற முடியும். மேலும் உடலை பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும். வேப்பமரம் வேம்பு 4000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிற ஒரு மருத்துவ மூலிகை. வேப்ப மரத்தின் அனைத்து பாகங்களும் வெவ்வேறு வழிகளில் பயனுள்ளது. உண்மையில் வேம்பு அரிஸ்டா என்னும் சமஸ்கிருத பெயரை பயன்படுத்தி பிரபலமாக அழைக்கப்படுகிறது. அதாவது அதற்கு நோய்களுக்கு நிவாரணம் அளிப்பவர் என்று பொருள். வேப்ப மரம் வழக்கமாக கொத்து கொத்தாக இலைகளை கொண்டிருக்கும் மற்றும் 75 அடி வரை உயரம் வளரக்கூடியது. இது பொதுவாக வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்ப மண்டலங்களில் வளரும். இருப்பினும் இது தெற்கு ஈரான் தீவுகளில் கூட வளர்கிறது. இது பசுமை நிறைந்த பச்சை நிறமானது. இந்த மரங்கள் எளிதாக இந்தியாவில் சாலையோரங்களில் வளர்ந்திருப்பதை காணலாம். உலக சுகாதார அமைப்பின் கருத்துப்படி வளரும் நாடுகளில் சுமார் 80% மக்கள் பொதுவாக பாரம்பரிய மருந்துகள் மற்றும் தாவரங்கள் மற்றும் தாவர பொருட்கள் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றனர். வேம்பு அதுபோன்ற ஒரு மரமாகும். தோல் நோய் தொற்றுக்கள், செப்டிக் புண்கள், தொற்று ஏற்பட்ட தீக்காயங்கள் மற்றும் மனித உடலை பாதிக்கும் சில பூஞ்சை தொற்று போன்ற பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் இந்த மரம் பயன்படுத்தப்படுகிறது. சோப்புகள், லோஷன் மற்றும் ஷாம்பு ஆகிய பல பொருள் வேப்ப எண்ணெய் பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. வேப்ப இலைகள் கொசுகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு, கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்த, இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வெதுவெதுப்பான தண்ணீரில் வேப்ப இலைகளை சேர்த்து பிறகு குளியல் எடுத்துக்கொள்வது அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டவருக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேதங்களில் வேம்பு சர்வ ரோக நிவாரணி என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் என்று பொருள். வேம்பு ஒரு இந்திய அற்புதம் மட்டுமல்ல என்பதை அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம்.